வாக்யஜ்ஞேன கல்பதாம். வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹம்சகீதா 8வது ஸ்லோகம். உத்தவ உவாச விதந்தி மர்த்யாः பிராயேண விஷயான் பதமாபதா ததாபி புஞ்சதே கிருஷ்ண தத்கதம் ஸ்வகராஜவத். ஸ்ரீபகவானுவாச அஹமித்யன்யதா புத்திஹ பிரமத்தஸ்ய யதா ஹ்ருதி உத்சர்பதிரஜோ கோரம் ததோ வைகாரிகம் மனஹ. ரஜோ யுக்தஸ்ய மனசஹ சங்கல்பஸ்ஸ விகல்பகஹ ததः காமோ குணத்யானாத் துஸ்ஸஹஸ்யாத்தி துர்மதேஹ. கரோதி காமவசகः கர்மாண்யவிஜிதேந்திரியः. துக்கோதர்க்காணி சம்பஷ்யன் ரஜோ வேக விமோஹிதः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர் கேட்ட கேள்வியான தெரிந்தே மக்கள் தவறு செய்வதற்கான காரணத்தை விளக்குகிறார், பதிலை சொல்லுகிறார். அஜ்ஞானம் மூல காரணம் என்று சொன்னார். இந்த அஜ்ஞானம் சாஸ்திரப்படி அனாதி. அனாதினா எப்ப நமக்கு இந்த அஜ்ஞானம் வந்தது என்று சொல்ல முடியாது. அதனால கிருஷ்ணர் அஜ்ஞானத்திலிருந்து தொடங்குறார். அஜ்ஞானத்தினால மனிதனுக்கு அகங்காரம் வருகிறது. அகங்காரம் வருவதனால ரஜோகுணம் சத்துவகுணத்தை அமுக்கி விடுகிறது, ஓவர் பவர் பண்ணுகிறது. ரஜோகுணம் அதிகமானவுடன், உள்ளத்தில் ரஜோகுணத்தினுடைய ஆட்சி வந்தவுடன் எண்ணங்கள் வேறு வேறான எண்ணங்கள் எல்லாம் உண்டாகின்றன, அலைபாய்கின்ற எண்ணங்கள் உண்டாகின்றன. அந்த எண்ணங்களை ஆழ்ந்து எண்ணுவதால் குணத்தியானம், விஷயங்களையே எண்ணுவதால் ஆசை வலுப்பட்டு விடுகிறது. ஆசை உண்டாகி அது வலுவடைந்து விடுகிறது. ஆசையை நிறைவேற்றுவதற்காக துன்பம் தருகிறது என்று தெரிந்திருந்தாலும் மனிதன் செயல்படுகிறான். அது அதர்மமாக இருந்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. தாத்காலிக இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை இழந்தவனாய் செயல்பட்டு பிறகு துன்பப்படுகிறான். துக்கோதர்க்காணி சம்பஷ்யன்னு கர்மாணி கரோதி.
இப்போ டெவலப்மெண்ட்டு தான். அஜ்ஞானம், அகங்காரம், ரஜோகுண ஆதித்யம், சவிகல்பகः சங்கல்பः, குணத்யானம், காமஹ, கர்ம. 7. அஜ்ஞானம், அகங்காரம், ரஜோகுண ஆதித்யம், சவிகல்பகः சங்கல்பः, குணத்யானம், காமஹ, கர்ம. இந்த 7 காரணம், 7 சொல்ற கர்மா வரைக்கும் 7 டெவலப் பண்றார் கிருஷ்ணர். இதனாலதான் மனிதன் தெரிந்தே தவறு செய்கிறார். இம்மீடியட் காரணம் என்ன தெரியுமா? தெரிஞ்சே தப்பு செய்யறதுக்கு ஆசை. அந்த ஆசைக்கு காரணம் என்ன? குணத்தியானம். குணத்தியானத்துக்கு காரணம் என்ன? சங்கல்பம். சங்கல்பத்துக்கு காரணம் என்ன? ரஜோகுண ஆதிக்கம். ரஜோகுண ஆதிக்கத்துக்கு காரணம் என்ன? அகங்காரம். அகங்காரத்துக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். ஆக இந்த மனிதனுக்கு நிறைவு இல்லை. அந்த நிறைவு செய்யணும்னு குறையான பொருள்களை வைத்துக்கொண்டு நிறைவை தேடுகிறான். மீண்டும் மீண்டும் குறையான பொருள்களையே தேடுகிறான். ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் என்னன்னா இன்ஃபினிட் வருமா? அபூர்ணம் பிளஸ் அபூர்ணம் இஸ் ஈக்குவல் டு அபூர்ணம் பிளஸ் அபூர்ணம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணம் வர முடியாது. பூர்ணம் பிளஸ் பூர்ணமும் வராது. பூர்ணம்னா பூர்ணம் தான். பூர்ணம் பிளஸ் பூர்ணம் போட முடியாது. பூர்ணம் பிளஸ் பூர்ணம் போட்டால் 2 பூர்ணம் எப்படியா வர முடியும்னு கேட்க வேண்டி வரும். அதனால குறை பிளஸ் குறை இஸ் ஈக்குவல் டு நிறைன்னு சொல்ல முடியாது. பணம் என்பது குறைபாடு உடையது. மனைவி மக்கள் என்பவர்கள் குறைபாடு உடையவர்கள். எல்லாம் பணம் பதவி புகழ் இவை எல்லாமே ஒரு சைடுல குறை இருக்கு. அப்ப நம்ம இன்னும் என்ன பண்றோம்? இன்னும் பணம் இன்னும் பணம் இன்னும் பணம்னு சேர்த்தா குறை பிளஸ் குறைதான் சேர்ந்து போகுமே தவிர நிறைவு வராது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது? துவம் பூர்ணஹா அசி, நீ பூர்ணமானவனாக இருக்கிறாய். ஆனா நீ சரீரத்துல உனக்கு அபிமானம் வந்ததுன்னா நீ என்ன ஆவாய்? அபூர்ணனாகி விடுவாய். சரீரம் பூர்ணமா அபூர்ணமா? அபூர்ணம். மனசு பூர்ணமா அபூர்ணமானா? அதுவும் அபூர்ணம். அது எங்க அது எவ்வளவு எங்க பூர்ணமா எங்க இருக்குது? நிறைய எண்ணங்கள் இருக்கு. ஆனா எல்லா எண்ணங்களுமே பெரும்பாலும் குறைபாடுடையவர்களாகத்தான் இருக்கு. ஆகையினால மனதும் எல்லைக்குட்படுது. ஏன்னா இங்க எனக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு இல்லை. அதனால மனசும் அபூர்ணம்தான். ஆனா எனக்கு இருக்கிற ஆத்மா உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னோட ஆத்மா வேற உங்க ஆத்மா வேறன்னு சொல்ல முடியாது. ஆகையினால ஆத்மா பூர்ணஹா ஏகஹா பூர்ணஹா. ஆக சர்வ அனர்த்த காரணம், மூல காரணம் அஜ்ஞானம், ரூட் காஸ். அப்புறம் குட்டி இன்டர்மீடியட் காஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? நடுவில் குட்டி குட்டி காரணங்கள். இந்த காரணங்களால மனிதன் இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சுயநலமே காரணம். சுயநலமே காரணம். அந்த சுயநலத்துக்கு காரணம் அறியாமை. அவ்வளவுதான். தெரிந்தே தவறு செய்யறதுக்கு காரணம். சரி,
இது இதிலிருந்து விடுபட முடியுமா சுவாமி? இது எல்லாருக்கும் இருக்கிறதே, எல்லோருக்கும் இது இருக்கிறது, யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே அகங்காரம் இருக்கிறது, உடம்பு நான் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அதனால எண்ணங்கள் உண்டாகின்றன, அதை சிந்திக்கிறோம், இதெல்லாம் இருக்கத்தானே இருக்கு. அப்ப இதிலிருந்து விடுபடவே முடியாதான்னா, விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பகவான். அப்ப மனிதர்கள் தெரிந்தே தவறு செய்வதற்கான காரணங்களை 7 படிகளாக சொல்லினார் கிருஷ்ணர். அதை மறந்துடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும், இல்லாட்டி போர் அடிக்கும். அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ரஜஸ்தமோப்யாம் யதபி வித்வான் விக்ஷிப்ததீஃப் புனஹ அதந்திரிதோ மனோ யுஞ்சன் தோஷதிருஷ்டிர்ந சஜ்ஜதே. ரஜஸ்தமோப்யாம் யதபி வித்வான் விக்ஷிப்ததீஃப் புனஹ அதந்திரிதோ மனோ யுஞ்சன் தோஷதிருஷ்டிர்ந சஜ்ஜதே. கீதையில 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அஜ்ஞானியும் ஞானியும் பக்கத்திலே சொல்லுவார் எப்படி இருக்காங்க. பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வசः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு சொல்லுவார். இந்த அகங்காரத்தினால நல்ல முட்டாளான ஒருத்தன் என்ன பண்ணுறான், அஜ்ஞானம் அகங்காரத்தினால அறிவை இழந்த ஒருவன் என்ன பண்ணுகிறான்னா, நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னு நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அடுத்த லைன்லேயே சொல்லுவார், ஆனால் ஞானி எப்படி இருக்கான்னு, தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான. இந்த பாருங்க, இந்த ஸ்லோகம் பாருங்க எப்படி முடிஞ்சிருக்குன்னு. இதி மத்வா, இங்கே பாருங்க, தோஷ திருஷ்டிர்ன சஜ்ஜதே. என்ன படித்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். லாங்குவேஜுக்காக இல்லை, எல்லாம் எவ்வளோ ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லுகிறார்கள்ங்கிறது தெரியும். அது மாதிரி இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, அது ஞாபகம் வச்சுங்க, அது வருது கீதையில் வருது 27 28 3வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம். அது இங்கே என்ன சொல்லுகிறார், வித்வான். வித்வான்னா யாரு? எத்தனையோ வித்வான்கள் இருக்காங்க. வித்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவை உடையவனுக்கு பேரு வித்வான் பேர். அறிவை உடையவன்னா அறிவை பயன்படுத்துபவன் அர்த்தம். அறிவு உடையவர்கள் எல்லாம் அறிவை பயன்படுத்துகிறார்களாங்கிறது சந்தேகமான விஷயம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது, அறிவை பயன்படுத்துறது இல்லை. அறிவு இருக்கிறது. புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா பரஹஸ்தேச்ச யத்தனம்னு சொன்ன மாதிரி அறிவு இருக்கிறது. எங்க இருக்கிறது? அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தவறு என்கின்ற அறிவு இருக்கிறது. அந்த தவறுங்கின்ற அறிவு இருக்கிறது வைத்துக்கொண்டு தவறை செய்யாமலும் நல்லதை செய்கின்ற நன்றின் பால் உய்ப்பது அறிவுன்னார் இல்லையா வள்ளுவர். அறிவுனா என்ன? நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதுதான் அதில் போட்டிருக்கேன், எல்லாரோட பேட்ச்லேயும் அது போட்டிருக்கு. அது அறிவுடைமையில் வருது அந்த குறள், நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அந்த வித்யா விந்தத்தை அமிர்தத்துக்கு அது ஒரு டிரான்ஸ்லேஷனாக வச்சுருக்கேன். நன்றுன்னா இந்த இடத்துல அமிர்தம், உய்ப்பதுன்னா விந்தத்தை அடைய வைக்கிறது. ஆகையினால இந்த அறிவு இருந்தாலும் அறிவை பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. இங்கே வித்வான், வித்வான் தனவான் புத்திமான் சக்திமான் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒரு வத்து பிரத்யம்.
மத்து பிரத்யம் இல்லாட்டி வத்து பிரத்யம் போடுறது. தனவான், குணவான், ஞானவான் அப்படின்னு மாதிரி அந்த வான், வித்வான். வித்வான் சம்ஸ்கிருதம் அப்படியே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்காக சொல்றேன். வித்வான் அறிவை உடையவன். அறிவை உடையவனா இந்த இடத்துல அறிவை பயன்படுத்துபவன் அர்த்தம். அறிவை உடையவனாகவும் அந்த அறிவை பயன்படுத்துவனாகவும் இருக்கின்ற ஒருவன் என்ன பண்ணுகிறான் என்றால் தோஷ திருஷ்டிஹி. தோஷ திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம், எடுத்துப்போம். யதபி ரஜஸ்தமோபியாம் விக்ஷப்ததீஹி புனః புனஹங்கிறது இன்னொரு புனஹ சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புனః மீண்டும் மீண்டும் இந்த ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் அலைக்கழிக்கப்பட்டாலும், இது வந்து என்ன தெரிகிறதுன்னா அறிவாளிக்கும் ரஜஸ் தமசு விடாது, அவனையும் விடாது. ஏன்னா மனசுன்னு இருந்தா அது 3 குணம் சேர்ந்தது தான். அந்த 3 குணத்துல அது பிரீடாமினா சத்துவ குணமே தவிர, சத்துவ பிரதானமே தவிர சுத்த சத்துவம் இல்லை மனசு. ஒரு நாள் மனசு சுத்த சத்துவம் ஆகாது. ஒரு நாள் மனசு சுத்த சத்துவம் ஆகாது. ஈஸ்வரனுடைய மனசுதான் சுத்த சத்துவம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஜீவர்களுடைய மனசெல்லாம் சுத்த சத்துவமாக ஆகாது. ஈஸ்வரனுடைய மனசு யார் தெரியுமோ? மாயா. ஈஸ்வரனுடைய மனசு மாயா. ஆணைக்கு அறம் குதைக்கு குற மாதிரி நம்ம மனசு அவித்யான்னு போட்டுடாங்க. அவித்யா அவித்யா ஆத்மகமானதான் நம்ம மனசு. அவித்யா ஆத்மகமானதான் நம்முடைய மனசு. அதுவும் அவித்யா ஆத்மகம்தான், தப்பு கிடையாது. இந்த மனசுல ஞானிக்கும் என்ன வரும்னா, அவனுக்கும் சில நேரம் டல்லா இருக்குமா மைண்டு, அவனுக்கும் சில நேரம் டல்லா தான் இருக்கும். ஏன்னா புண்ணிய பாவத்தை பேஸ் பண்ணுது. பிராரப்தத்தை எதில் அனுபவிச்சாகணும்? மனசுல தான் அனுபவிச்சாகணும். மனசுல அனுபவிச்சாகணும். பிராரப்தம்னால என்ன அர்த்தம்? புண்ணிய பாபம் பலன். புண்ணிய பாப பலன் ரொம்ப கவனமாக கேட்டால் தான் இது புரியும். புண்ணிய பாப பலன் தான் பிராரப்தம் ரூபமாக இருக்கு. ஞானிக்கு பிராரப்தம் உண்டா இல்லையான்னா வியாபகாரிக திருஷ்டியில் கண்டிப்பாக உண்டு. அப்போ புண்ணிய பாவத்தை அனுபவிக்கணும்னா ரஜச தமசெல்லாம் வேலை செய்யணுமா இல்லையான்னா, ரஜச தமசெல்லாம் வேலை செஞ்சாதான் முடியும். சத்துவம் வேலை செய்யணும், எல்லாமே காரியம் பண்ணித்தான் ஆகணும். ரஜசஸ்து பலம் துக்கம். புண்ணியத்தினுடைய பலன் என்னன்னா சுகம், பாபத்தினுடைய பலன். அப்ப ரஜசஸ்து பலம் துக்கம்னா பாபத்தினுடைய பலன் துக்கம்னா என்ன வித்தியாசம்னா ரெண்டும் தான். பாபம் பலனை கொடுக்கணும்னு நினைக்கிற போது மனசுல ரஜஸை தான் கிரியேட் பண்ணி ஆகணும். இப்ப ஞானிக்கும் இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஞானியினுடைய ஹிருதயத்திலையும் இது வரும், துக்கம் வரும். ஆனா துக்கம் வந்தா இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஞானம்னு ஒண்ணு இருக்கே, இந்த ஞானம் என்ன பண்ணும்னா அதுக்கு தான் அடுத்த வரி போடுறார் அவர். ரஜஸ்தபோபியாம் யதபி புனః விக்ஷிப்ததீஹி. இந்த ரஜோகுணத்தினாலும் தமோகுணத்தினாலும் மீண்டும் மீண்டும் ஞானியினுடைய உள்ளம் அலைக்கழிக்கப்பட்டாலும். அருமையான வார்த்தை இதெல்லாம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஞானினா அவர் அப்படியே இருப்பார், அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும், தெள்ள தெளிவாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அவர் பேசற்கரிய பெருநிலையில் அவர் இருக்கிறார்னா, பேசற்கரிய அது புரிந்தற்கரிய பெருநிலை என்று நமக்கு தோன்றுகிறது. ஆகையினால பேசற்கரிய பெருநிலையில் அவர் வீற்றிருக்கின்றார்னா அது ஒரு வார்த்தை, அது ஒரு இடியம், அது ஒரு மாதிரி யூஸ் பண்றோம் நாம. ஆனா அது கவனமா புரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆயிடும்னா
ஆஹா அந்த மாதிரி நமக்கு வரலையே வரலையேன்னு கில்ட்டை தான் அது கிரியேட் பண்ணுறது. அந்த பெரிய நிலை சொல்கிறதுங்கிறது அநேகமாக நமக்கு கில்ட்டை தான் கிரியேட் பண்ணுறது. ஏற்கனவே நமக்கு இருக்கிற துக்கம் போராதுன்னு இது வேற வரலையேன்னு இன்னும் துக்கம் அதிகமாகிடும். ஐயோ அந்த பெருநிலை வரவில்லையே, அந்த பெருநிலை வரவில்லையே அப்படின்னு இருக்கும். ரொம்ப கிளீனாக சொல்லிட்டார் கிருஷ்ணர். ஞானிக்கும் பிராரப்தத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதுனால சுகதுக்கங்கள் அவனுக்கும், வியாபகாரிகமாக சுகதுக்கங்கள் அவனுக்கு வரும். வியாபகாரிகமான சுகதுக்கங்கள் வரும்போது அவன் மைண்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ரிஷிகேஷன் லைட் மாதிரி. ரிஷிகேஷன் லைட்டு, குற்றாலம் லைட்டு, கொடைக்கானல் லைட்டு. நம்ம சிட்டி மெட்ராஸில் எல்லாம் எங்கள் ஏரியாவில் அது இல்லை, அதனால தெரியல. அது நாங்கள்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கோம், அதனால் அங்கெல்லாம் தண்ணி கஷ்டமோ இதெல்லாம் வர்றதில்லை, தெரியல. ஆகையினால விக்ஷிப்த தீஹி ஃப்ளக்சுவேட்டட் மினிஸ்டர்ஸ்லாம் ஈஸ்வரன் தானே, அதனால் அங்கே வர்றதில்லை. ஆகையினால விவகாரமாக ஈஸ்வரன் தானே, ஒரு இதில் லெவலில் ஈஸ்வரன் தான். அது வந்து விக்ஷிப்த தீஹி, விக்ஷிப்தன்னா அலையிறதுன்னு அர்த்தம். க்ஷிபதி அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்காது. ஞானியுடைய மைண்டு கண்டிஷனும் ஃப்ளக்சுவேட் ஆகுங்கிறார் கிருஷ்ணர். இதைத்தான் கீதையிலையும் சொன்னார். பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ ந துவேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஞானியினுடைய மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகிற போது அந்த ஃப்ளக்சுவேஷனை பற்றி அவன் கவலை ஒரி பண்ண மாட்டான். நமக்கு ஃப்ளக்சுவேஷனோட நம்ம ஜாயிண்ட் ஆகிறதுனால என்ன ஆகிடுறோம்னா, இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், சுவாமிஜி நான் ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் கவலைப்பட்டுருக்கேன், துக்கம் அப்படி என் தொண்டையை அடைக்கிறது, நான் அப்படி துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சோம். அப்போ நாம் என்ன சொல்லலாம், துக்கம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய மனதிற்குத்தான் இருக்கிறது நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. அந்த நேரம் அவருக்கு புரியுமா? இன்னும் துக்கத்தை அதிகப்படுத்துறீங்களே. அவர் என்னன்னா துக்கமயமா இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்க நீங்கள் வேறு துக்கம் வேறு, துக்கத்தை அனுபவிப்பவர்கள் தான் நீங்களே தவிர நீங்கள் துக்கம் இல்லை அப்படின்னா தெரியாதனமா இந்த ஆள்கிட்ட மாட்டேன்றேனே அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணும்? அப்புறம் ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் கேட்டார், அது எப்படி சுவாமி அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்பத்தை அனுபவித்தீர்கள் இல்லையா? ஆமாம். இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். அப்போ இன்பம் போச்சா இல்லையா? ஆமாம். துன்பமும் போகுமா இல்லையான்னா யோசிப்பார் அவர். ஏன்னா இப்போ அவர் துன்பத்திலே இருக்கார். அவர்கிட்ட நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். துன்பத்திலே இருக்கிறவர்கிட்ட போய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், துன்பமும் போயிடுமா இல்லையான்னா கொஞ்சம் கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா யோசிக்கிறார். ஆமாம். அப்போ இதுலேருந்து என்னது, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் தெரிகிறதான்னா, நீங்கள் மாறுறீங்களா? அப்போ நீங்கள் துக்கியா, துக்கம்ங்கிறது மனசில் இருக்கான்னா அப்படியே தலையை சொல்கிறார். ஞானி இதை பார்க்குறாங்க. துக்கம் வரும்போது அது என்னன்னா, அது மைண்டினுடைய கண்டிஷன், பாபத்தினுடைய பலன். இக ஜென்மனி ஜென்மாந்தரேவா கிருத பாப பலம் துக்கம். ஞானி அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நமக்கு சொல்லப்போனால் அது துக்கம், அந்த துக்கமே வராது. சொல்லப்போனால் அது துக்கம் என்னென்னா, துக்கம் நின்றுட்டு இருக்கும். துக்கத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடுது. காரணம் ஞானம். துக்கத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு, அதை ஒரு புறப்பொருளாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு சக்தி வந்துடுறது. அது குரு சாஸ்திர பிரமாணாபியாம் பிராப்தம். சுவாமி வித்யாரண்யர் சொல்லுகிறார் பஞ்சதசியில, இல்லை மானஸ் வித்யாரண்யர்ல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு
சுரேஸ்வராச்சாரியர் சொல்கிறார், அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம், அஹோ குரு அஹோ குரு, அஹோ ஞானம் அஹோ ஞானம், அஹோ சுகம் அஹோ சுகம். அப்பா விட்டுதுறாங்கிறார். சாஸ்திரத்தினுடைய மகிமையே மகிமை, குருவினுடைய பெருமையே பெருமை, ஞானத்தினுடைய மகிமையே மகிமை, இன்பமோ இன்பம்ங்கிறார். இன்பம் தேவையில்லை என்று புரிந்து கொள்வதுதான் பேரின்பம். இன்பம் தேவையில்லை. எல்லாமே பாருங்க என்னமோ பண்ணுது, ஒன்னாவது புரிய மாட்டேங்குது பாருங்க. இன்பமே தேவையில்லை, நான் பேரின்ப வடிவினன் என்று புரிந்து கொள்ளுவதுதான் பேரின்பம். துன்பமும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா இன்பமும் சரி துன்பமும் சரி. இதுலேருந்து ரொம்ப அழகான ஒரு கருத்து தெரிகிறது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு புரியுறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த யோகம் அது இதெல்லாம் பண்ணி எப்படியாவது இந்த மனதை அதை அப்படி அப்படி ஒரு வழியில் கொண்டு வந்து நிறுத்திடணும். அதை அப்படியே மனதற்ற நிலை, மனோநாசா. அதுதான் தினம் தூக்கத்தில் நடக்கிறதேப்பா, மனோநாசா. நிறைய பேருக்கு இது ஒரு எண்ணம், மனசை அழிச்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். பாவம், சம்பிரதாயம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அனுதாபம் தான் பண்ண முடியும், அனுதாபா. நமக்கு இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு நமக்கு பశ్చాத்தாபமாக இருக்கு. பశ్చాத்து தாபா. ஒரு தப்பை பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு அதுக்கு பேர் பశ్చాத்தாபம்னு பேர். பశ్చాத்து தாபா, அது பశ్చాத்தாபா. பశ్చాத்துனா பிறகுன்னு அர்த்தம், தாபா அப்படின்னா துக்கம். எங்கேருந்து எங்கேயோ போயின்னு இருக்கேன். அதாவது எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஞானி அதை பற்றி ஞானிக்கு பశ్చాத்தாபமோ எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் தர்மமாக இருந்து ஞானத்துக்கு வந்திருக்கான். ஜனங்களை பார்த்து நாம் இதை புரிஞ்சுக்கலன்னு நிறைய பேர் மைண்டை இந்த யோகம் அது இது ஏற்கனவே ஜனங்களுக்கு இது, அந்த மைண்டு தானே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு. மைண்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால மைண்டை நீக்கணுமா? எப்படி? மைண்டு யாரோட சிருஷ்டின்னா, நீங்களா படைச்சிங்க மனசை? மனசு பகவானோட சிருஷ்டி. அந்த மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்களை நீங்க பண்ண முடியும். மனசை யாரும் அழிக்க முடியாது, அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழிக்கிறது முட்டாள்தனம், அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல ப்ராப்ளம்னா அது சரி, அறிவுபூர்வமாக தான் சரி பண்ண முடியும். மனசை நாம அழிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. மனசை அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேதாந்தம் அதைத்தான் சொல்லுகிறேன். இதுதான் யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினால் வித்வான் விவேக்கியானவன் என்ன பண்ணுகிறான்னா, ரஜஸ்தமோபியாம் விக்ஷிப்ததி புனః புனः, மீண்டும் மீண்டும் அடிக்கடி இந்த ரஜஸும் தமஸும் மனசை அலக்கழித்தாலும் கூட என்ன பண்றான், தோஷ திருஷ்டி. என்ன பண்றான், ஸ்ட்ராங்கா அதுல இருக்கிற தோஷத்தை நினைக்கிறான். ரஜஸ் வரும்போது என்ன பண்ணுகிறது, ஆசை வருகிறது. தமஸ் வரும்போது என்ன வருகிறது, சோம்பேறித்தனம் வருகிறது. இதனால அலக்கழிக்கப்பட்டாலும் துக்கம் வந்தாலும், அதாவது இது இது செயல்பட்டாலும் அல்லது செயலின் பலனை அனுபவித்தாலும், மனது செயல்பட்டாலும் சரி, மனது செயலின் பலனை அனுபவித்த, மனது செயல்படும் இல்லையா, சிந்திக்கிற போது செயல்படுகிறது, பலனை அனுபவிக்கிற போது மனசுதான் அனுபவிக்கிறது. சிந்தித்து செயலாற்றுகிறது, பிறகு செயலாற்றியதன் பயனை மனதே அனுபவிக்கிறது. மனதுதான் சிந்தித்து செயலாற்றுகிறது, செயலாற்றியதன் பயனையும் மனதே தான் அனுபவிக்கிறது. ஆக அதுல செயலாற்ற வைக்கின்றதும் ரஜஸ்தமஸ் தான். செயலாற்றுவது அல்லது சோம்பேறித்தனமாக இருக்க வைப்பதும் மனசுதான். அதனுடைய பயனை அனுபவிப்பதும் மனசுதான். இப்படி விக்ஷிப்த தீஹி, அலைக்கழிக்கப்பட்டாலும், செயல் புரிந்தும் பலனை அனுபவித்தும் அலைக்கழிக்கப்பட்டாலும், தோஷ திருஷ்டி. தோஷ திருஷ்டினா அதுல இருக்கிற தோஷங்களை எல்லாம் பார்க்கறான்.
இது முதல்ல அப்படித்தான்ப்பா இருக்கும். டாக்டர் சொல்லியிருக்கார் ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கார். டாக்டர் என்ன சொல்லியிருக்கார்? ஸ்வீட் சாப்பிடாதீங்க. ஸ்வீட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இன்னும் அதிகமாக இடைஞ்சல் வரும். நீங்கள் யார் கொடுக்குறாங்களோ அவங்க யார் கொடுத்தாலும் சரி சுவாமி நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் பெரிய பெரிய படா சுவாமிஸ் எல்லாம் சுவாமி சாப்பிடுங்கிறாங்க வச்சுங்க. அவங்க சொல்கிறாங்களேன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டோன்னு வச்சோம். அப்புறம் கடைசியில் அஹோராத்திரே தடபுடா, அப்புறம் கடைசியில் டாக்டர்னு ஒன்று. அப்புறம் அவர் பவர்ஃபுல் மெடிசனை கொடுக்கணும். அந்த பவர்ஃபுல் மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் வரும். சைடு எஃபெக்ட் வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் மருந்து கொடுக்கணும். அப்புறம் மருந்துன்னு கொடுத்து ஸ்ட்ரென்த்து போய் ஹெல்த்து போய் சொல்கிறான் பாருங்க. புத தசை போய் சனி தசை, புதன் புத்தி போய் வியாழம் புத்தி போய் வெள்ளி புத்தி போய் ஓம் புத்தியும் போய் ஏன் புத்தியை கேட்க வந்தேன்ன மாதிரி எல்லாமே போய். அப்படிதான் ஒரு ஜோசியங்கிட்ட ஒருத்தன் போனான். அந்த சைக்கலாஜிக்கலுக்கு ஜோசியம் இருக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் கூட அவர் பார்த்துட்டு இப்படி பார்த்தார். ஓஹோ, வியாழம் புத்தி போயிடுச்சு, வெள்ளி புத்தி போச்சு, சனி திசையில் ராகு புத்தி போச்சு, கேது புத்தி போச்சு, சனி புத்தி போச்சு, எல்லாம் எழுதினார். எழுதி கடைசியில் ஓம் புத்தியும் போச்சு, நீ ஏன் புத்தியும் நம்பி வந்திருக்கேன். அது மாதிரி கடைசியில் டாக்டர் சொன்னார்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண வேண்டாமோ? வேண்டாம்னு சொன்னால் ஒரு தொட்டு நல்லா கண்ணில் ஊற்றி நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எடுத்துக்குவோம். தீர்ந்து ஸ்வீட்டு சாப்பிட்டா அதில் என்னெல்லாம் தோஷம் வரும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாமான்னா, அதனால நமக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது சாப்பிட்டோன்னு சொன்னால் அப்புறம் அவஸ்தைப்படுறது நாம தான். ஆகல இந்த ஞானி என்ன பண்ணுறான், வித்வான் என்ன பண்ணுறான், ஐயோ வேண்டாம் சுவாமி, எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த மனசில் அது தோன்றுகிறது, நீ இதெல்லாம் பண்ணால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்லாம் கேட்குறது. அதுக்கெல்லாம் நியாயம். அது மாத்திரமில்லை, ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் மைண்டு வீக்கு, பக்கத்தில் இருக்கவங்க வேறு தூபம் போடுறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, அதில் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் மனசு தாங்க காரணம். எல்லாம் மனசு சரியாக இருந்தால் இன்னும் வேணும், மனசு என்னமோ சர்வசாதாரண வஸ்து மாதிரி, மனசு தாங்க காரணம். மனசை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சா தான் தெரியும் மனசில் எத்தனை பிரச்சனை இருக்குன்னு. நம்ம மேலோட்டமாக தான் மனசை கூட கவனிக்கிறோம், மனசை கூட ஆழமாக நம்ம பார்க்கறது இல்லை. மனசை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா தெரியும், மனசை மேலோட்டமாக பார்க்கறதுனால நமக்கு ஒன்றும் தெரியுதில்லை. அதெல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் போருங்க, கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. எல்லாம் ஒன்று நல்லவனாக இருந்தால் போருங்க. என்னவோ நல்லவனாக இருக்கிறது சர்வசாரமாக வர்ற மாதிரி, தலைகீழாக நின்னா கூட நல்லவனாக முடிய மாட்டேங்கிறது, அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மனசு சுத்தமாக இருக்கணும். உள்ள என்ன டெட்டால் பெனாயில விட்டு கழுவ முடியும் மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு? எவ்வளவு சாதனைகளை சாஸ்திரங்களை சொல்லி வச்சிருக்காங்க. ஆகையினால என்ன பண்றான தோஷ திருஷ்டி. தோஷ திருஷ்டின்னா அதில் என்னெல்லாம் தோஷம் இருக்கு நேற்றுக்கே சொல்லிவிட்டேன். அதெல்லாம் அதில் துக்க மிஸ்ரிதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவங்கிற 3 தோஷங்கள் இருக்கிறது. அது பின்னால் துன்பம் தரும், பின்னால் துன்பம் தரும். இந்த துன்பத்துக்கு நாம நிச்சயமா தயாராக இருப்போமா, இல்லாட்டி கொஞ்சம் ட்ரையல் பார்ப்போமா, இப்பவே கொஞ்சம் அந்த துன்பத்தை நாம வரவழைத்து கொண்டு துன்பத்தை தாங்க முடியுமா என்று பார்க்க முடியுமா, அதெல்லாம் பார்க்கணும். நாமளாகவே ஒரு ட்ரையல் பார்த்தணும், துன்பத்தை தாங்க முடியுமா நம்மால். அப்படின்னா வேணும்னே ஒரு துன்பத்தை கிரியேட் பண்றது, வில்ஃபுல்லா அது துன்பத்தை கிரியேட் பண்றது. அதாவது உதாரணத்துக்கு டாக்டர் சொல்றார் உப்பு ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, ஊறுகாயெல்லாம் சாப்பிடாதீங்க சொல்ற. சரி, கொஞ்சம் நல்லா ஊறுகாய உப்பாவே திங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கறது, தாங்க முடிகிறதான்னு தெரியும். எங்க தாங்கிறது, ஆளே நினைவே கிடையாது. டாக்டர் நல்லாதான் இருக்கு, எல்லாம் காரசாரமா போட்டா சாப்பிட்றதுக்கு என்ன குறைச்சல். எல்லாம் இது முன்னாடியே தெரிஞ்ச அம்மா தாயே வேண்டாமா மகாமோகினி வேண்டாம், முதல்ல சர்வ ஜாகிரதையா இருந்துட்டோமானா தப்பிச்சு விடலாம். அதுக்கு பேர் தான் தோஷ திருஷ்டின்னு பேர். தோஷ திருஷ்டி
தோஷ திருஷ்டி இருந்ததுன்னா, விவேகம் இருந்தா, இந்த தோஷ திருஷ்டி இருந்தா, தோஷ திருஷ்டி மாத்திரம் போராதுங்கிறவர் என்ன சொல்றார்? அதந்திரிதா, சோம்பேறித்தனம் இல்லாமல். தந்திரிதான்னு சொன்னா சோம்பேறித்தனம் அர்த்தம். யதிஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மன். இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? யதிஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மன் அதந்திரிதா. பாருங்க, எல்லாம் அந்த வாக்கியம் எல்லாம் கீதையிலிருந்து கிடைக்கிறது பாருங்க. அதந்திரிதா, அதந்திரிதா சன் அப்படின்னா அர்த்தம் சோம்பேறித்தனம் இல்லாமல். அறிவாளியானவன் சோம்பேறித்தனம் இல்லாமல் தோஷ திருஷ்டியோடு என்ன பண்ணுகிறான்னா, மனஹா யுஞ்சன். அதில் நம்ம ஒன்று சேர்த்துக்கணும், சப்ளை பண்ணிக்கணும். ஆத்மஸ்வரூபூத ஈஸ்வரே மனஹா யுஞ்சன். தன்னுடைய ஆத்ம வடிவாக இருக்கும் இறைவனிடத்தில் மனதை செலுத்தி. தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க. விவேகியானவன் ரஜஸ்தமோ குணங்களால் புத்தி அலைக்கழிக்கப்பட்டாலும் அவற்றால் ஏற்படும் குற்றங்களை உணர்ந்தவனாய் விழிப்புணர்வுடன், அதந்திரிதகாங்கிறதான் விழிப்புணர்வுடன், சோம்பேறித்தனம் இல்லாமல் அலர்ட்டாக இருந்து கொண்டு, சர்வ ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ மனசு ஒரு பொருளை ரொம்ப நாடியே தீரணும்னு நினைக்குதுன்னு வைங்க. நீங்கள் அதை கட்டுப்படுத்துறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் பண்ணுற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடும்னா ஜெயிச்சிடலாம். நமக்கு அந்த கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு பொறுமை இல்லை. அது ஜெயிச்சு விடலாம். அப்புறம் சில பேர் இன்னொரு பிலாசபி, அதை இப்போ சொல்லிடணும். இன்னும் அதர் பிலாசபி என்னன்னா, ஆசைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும். இது இன்னொரு பிலாசபி. அனுபவிச்சாதான் ஆசையெல்லாம் போகும். அப்படியா? சரி, உனக்கு எத்தனை ஆசை இருக்குப்பா? அம்மா அம்மா குழக்கட்டைக்கு கண்ணு முண்டோடின மாதிரி உனக்கு அப்பா அப்பா உனக்கு ஆசை எத்தனைப்பா இருக்குன்னா, எனக்கு ஆசை எத்தனை இருக்கா, இருங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னா எல்லாம் எழுதி பார்த்தோம். போயிட்டே இருக்கு, பேஜ் பேஜா போயிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. அப்புறம் ஏற்கனவே நம்ம ரிஷிகேஷுக்கு வரதுக்கு முன்னாடி ஆசை கொஞ்சம் இருந்தது, இங்கே வந்தவுடனே இன்னும் அதிகமாகிடுது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அங்கே வாங்கணும், ஊரில் போனால் கேட்பாங்களே என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்களே, அவங்களுக்கு அதை வாங்கணுமே. காலையில் கிளாஸ் முடிஞ்ச உடனே அதான் தியானம். சுவாமிஜி கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, ருத்ராட்ச மாலை எப்படி இந்த பாடம் நல்லா இருக்கா சுவாமி? அதெல்லாம் சும்மா தமாஷ்கா சொல்றேன், நீங்க எதுக்காக வாங்காம விட்டுடாங்க, வாங்க போய் வாங்கி கொடுங்க, நல்ல காரியம், அது புண்ணிய காரியம், நல்லது. அதனால அதந்திரிதா சன், ரொம்ப அலர்ட்டாக இருந்து கொண்டு என்ன பண்றான்னா, ஆத்மஸ்வரூப பூதமாக இருக்கிற அந்த ஈஸ்வரங்கிட்ட மனசை வச்சு, யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். பகவான் ரொம்ப அழகா சொல்றார், எங்கெங்கெல்லாம் மனசு போகிறதோ அங்கங்கிருந்து அந்த மனசை தூக்கிண்டு வா அப்படிங்கிறார். தூக்கிண்டு வான்னா என்ன அர்த்தம்? இப்படி பிடிச்ச நிற்க முடியாது, மனசுல நினைக்கணும். அதனால அந்தந்த விஷயங்கள்லேருந்து அதை மீட்டெடுத்து ஆத்மன்யேவ வசம் நயேத், ஆத்மன்யேவ வசம் நயேத். எல்லாம் பாருங்க, யுஞ்சன் வேதத்தில் இந்த யுஜ்ஜு தாத்து யூஸ் பண்ணியிருக்கிறது நிறைய பண்ணியிருக்காங்க. இது இருந்தால் யோகம்னே வந்து வார்த்தை. யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா, ரொம்ப அழகான வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு. தியா யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா, இந்த வாக்கியம்தான் யோக சாஸ்திரத்துக்கெல்லாம் அடிப்படையிலாம் சொல்றாங்க வேத வாக்கியம். தியா விப்ரோ விப்ரஸ்ய பிருஹதோ விபஷ்சிதா. விபஷ்சிதா அறிவாளியானவன் என்ன பண்ணணும்னா, யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா விப்ரா விப்ரஸ்ய பிருஹதோ விபஷ்சிதா.
எவன் மனசை நல்ல விஷயத்துல மனசை செலுத்துறானோ அவன் அந்தணர்களுள் சிறந்த அந்தணன் அப்படிங்கிறது வேதம். யுஞ்சத்தே மன உதயுஞ்சத்தே தியா விப்ராஹா விப்ரஸ்ய விப்ரஸ்ய விப்ராஹ பிருஹதா விபஷ்சிதா. பேரறிவாளி என்று வேதம் புகழ்கிறது. 4ஆம் காண்டம் யஜுர்வேதம் சொல்லுகிறது. இப்படி யுஞ்சன் மனஹா யுஞ்சன் மனசை அதுல வச்சு பாருங்க. புராணத்துக்கும் வேதத்துக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. மனஹா யுஞ்சன் மனசை ஈஸ்வரங்கிட்ட வச்சு மனசை இதுல வைக்காம அழிஞ்சு போற வஸ்துக்கள் எல்லாம் வைக்காம யுஞ்சன் ந சஜ்ஜதே அதுல அவன் பற்றுக்கொள்வதில்லை. என்ன பண்ணிட்டான்? மனசை திருப்பிட்டான். மனசை திருப்பிட்டான். ஈஸ்வரன் அல்லது நான் யாரு? பூர்ணன். எனக்கு அபூர்ணனா இருந்தா தானே பொருளை சேர்க்கணும். மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். என்னிடத்துலதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டி ஆயிருக்கு. மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் என்னிடத்துலதான் அத்தனை இருக்கிறது. மயி சர்வம் லயம் யாதி என்னிடத்திலே ஒடுங்கிறது. அப்ப நான் என்னதுக்கு போய் பொருளை நாடணும்? அனைத்து பொருள்களுக்கும் ஆதாரம் நானே. அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு எதுக்காக ஆசைப்படுவானா? மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்ம அத்வயம் அஸ்மி அகம். அதுவாக நான் இருக்கேன். அதனால என்ன அர்த்தம்? அகம் பூர்ணா. அகம் பூர்ணகான்னு யாரு தியானம் பண்றானோ அவன் அனித்தியமான பதார்த்தங்களில் தன்னை எல்லைப்படுத்தி கொண்டு அபூர்ணனாக்கி கொள்ள விரும்ப மாட்டான். அர்த்தம். பூர்ணனாக தன்னை புரிந்து கொண்டிருக்கின்ற அறிவாளியானவன் அபூர்ணமான பொருள்களை மட்டுமே தன்னுடையதென்று கருதி தன்னை குறுக்கிக் கொண்டு துன்பப்பட மாட்டான். நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது, அதெல்லாம் உண்ணுது. இந்த ஏக்கர் இத்தனை ஏக்கர் என்னது, இத்தனை ஏக்கர் உண்ணுது. இது உண்மையிலேயே ஈஸ்வரனது. உண்மையிலேயே ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய பூமியை நாம அளந்து கணக்கு போட்டு பாருங்க என்னது அப்படிங்க. விவகாரத்துக்காக வச்சிருந்தா பரவாயில்ல. ஆழமான மனசுல இது உட்கார்ந்து இருக்கு, அதான் ப்ராப்ளம். ஆழமான மனசுல உட்கார்ந்துருக்கு. விவகாரத்துக்காக இருந்தா பரவாயில்ல. காவேரி இதெல்லாம் எங்களுது, உனக்கு காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் தான் அபூர்ணமாக்குறது. பூர்ணமான இந்த நதியை ஓரளவுக்கு வியாபாரிக திருஷ்டி அங்க என்ன அங்கங்க அணைய போட்டு போட்டு தடுத்து அபூர்ணமாக்கி அதுக்கு உரிமை கொண்டாடி வெட்டு குத்து கொலை சண்டை. ஈஸ்வர சிருஷ்டிய ஈஸ்வர சிருஷ்டியில ஒரு தோஷமும் இல்லை. என்ன ஆனந்தமான ஈஸ்வர சிருஷ்டி பாருங்க. மலைகள், நதிகள், ஈஸ்வர சிருஷ்டியில என்ன குற்றம் இருக்கிறது? நம்ம உடம்புலதான் என்ன நல்ல படைப்பு தானே இறைவன் படைத்திருக்கான். ஆனா நம்ம அபிமானம்ங்கிற ஒன்ன நாம சிருஷ்டி பண்ணிருக்கோம். அறியாமையினால நாம அதை சிருஷ்டி பண்ணிட்டு அவஸ்தைப்படுறோம். ஆகையினால ந சஜ்ஜதே, சஜ்ஜத்தைன்னா ஒட்டிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒட்டிக்கிறது இல்லைன்னா ஓடி போறது இல்லை, ஒட்டிக்கிறதும் இல்லை. அதுக்குதான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் நளினி தலகத ஜலம். பத்ம பத்திரம் இவ அம்பசி. தாமரையில இங்க இருக்கு வச்சுங்களேன், அடியில தண்ணி இருக்கு, சைட்ல தண்ணி இருக்கு, இந்த பக்கம் தண்ணி இருக்கு, மேலையும் தண்ணி இருக்கு. மேல தண்ணி இருக்கு. மேல கவர்மெண்ட் உட்கார்ந்துருக்கு, கீழே குடும்பம் உட்கார்ந்துருக்கு, இந்த பக்கம் சொந்தக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க,
இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இத்தனையும் சுற்றி இருக்கு. ஆனால் தாமரையில் தண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா தெரியும் ஒன்று கூட ஒட்டலேன்னு. இல்லாட்டி கொப்பரை தேங்காய் எடுத்துங்க, அது என்னதான் உருட்டினா என்ன அது நல்லா அதோட ஒட்டலை. ஆனால் தேங்காய் உள்ளுக்குள்ளே இருக்கான்னா இருக்கு, ஒட்டி இருக்கான்னா ஒட்டலை. ந சஜ்ஜதே ந சஜ்ஜதே. சஜ்ஜத்தைன்னா ஒட்டுறது இல்லை, ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். டிட்டாச்சாக இருக்கான், இதே சரீரத்தில் இருக்கான், இதே உலகத்தில் இருக்கான், எல்லார மாதிரியும் இருக்கான். அவனும் சாப்பிட்றான், அவனும் தூங்குறான், எல்லாத்தையும் நல்லா விவகாரம் பண்ணுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதே சமயம் விஷயம் புரிஞ்சு வச்சிருக்கான். எதுலேயுமே சிக்கிக்காத. எப்போ நீ பகவான் ஒன்று உன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சிரு, அது உயர்ந்தது ஞானம். இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஈஸ்வரனையாவது எப்பவும் நினைத்து கொண்டிரு. பகவான் வேற நினைச்சா தப்பு கிடையாது. ஆரம்பத்தில் அது சில லாஜிக்கல் ப்ராப்ளத்தினால்தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் எல்லாம் சொல்றோம். அப்படி லாஜிக்கலுக்காகத்தான் அது ரொம்ப முக்கியமாக வச்சிருக்கோம். நாம ஸ்ருதிக்காகவும் லாஜிக்கெல்லாம் விரோதமாக வருகிறதுங்கிறதுக்காக தான் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம். நாம அதுல உண்மையிலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகுதான் ஈஸ்வர பக்தி கூட வியாபகாரிகமா ஒழுங்கா வரும். வேதாந்தம் படிக்கலன்னு சொன்னா வியாபகாரிகமா ஈஸ்வர பக்தி கூட சரியா வராது. வேதாந்தம் படிச்ச உடனே வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும். குடும்பத்துல ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும். நாம சம்பாதிக்கிறதுல ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும். வேதாந்தம் என்னமோ நம்மளை அப்படியே என்ன ஒரு செக்லூடடா நம்மளை கொண்டு போய் தனிமைப்படுத்துறது இல்லை. வேதாந்தம் இந்த உலக வாழ்க்கையை எங்கனம் வாழ வேண்டும் என்றுதான் சொல்லி கொடுக்கிறது. இதுக்கு எவ்வளவு தூரம் நீ ரியாலிட்டி கொடுக்கலாம், ரியாலிட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறதே தவிர எங்கேயோ நம்மளை கொண்டு போய் தனியா காட்டுல கொண்டு போய் விடுற மாதிரி பண்ணல வேதாந்தம். அப்படி பண்ணினா வேதாந்தம் இத்தனை வருஷம் இருக்க முடியாது. ஆயினா ந சஜ்ஜதே அப்படின்னு சொல்லிட்டார். இதை என்ன பண்ணணுங்கிறார், இதை தியானம் பண்ணணும்ப்பா. இதை இது சும்மா இல்லை, இதை நிறைய தியானம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி 13வது ஸ்லோகத்துல நிதித்தியாசனம் சொல்றார் பகவான். அதனால இந்த 12வது ஸ்லோகத்துல மனசை வைத்துன்னு இருக்கு. ஆனா அதுக்கு ஆப்ஜெக்டே சொல்லலை ஸ்லோகத்துல. மனதை வைத்துன்னு சொல்லிருக்கு, மனதை இணைத்துன்னு இருக்கு. ஸ்லோகத்துல இல்லை, நம்ம தமிழ்ல பொழிப்புற கொடுக்குற போது கொடுத்தாச்சு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிடும். அதில் ஆப்ஜெக்ட் நாம் என்ன பண்ணிக்கணும்னா ஆத்மஸ்வரூபூத ஈஸ்வரே மனஹாயுஞ்சன், ஆத்மஸ்வரூபமாக விளங்குகின்ற இறைவனிடத்தில். இந்த இடத்துல நிர்குணம் பிரம்மதான். இந்த இடத்துல என்ன நிர்குணம் சத்துவகுணத்தை கடக்கணுங்கிறதுனால நிர்குணம் பிரம்மனைத்தான் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல மனஹாயுஞ்சன்னா நிர்குண ஈஸ்வரே மனஹாயுஞ்சன், அருவக்கடவுள் குணம் குறிகளை கடந்த ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகத்துல நிதித்தியாசனம் சொல்லுகிறார். நிதித்தியாசனம் சொன்னா இந்த விஷயத்தை நன்றாக தியானம் பண்ண வேண்டும். இன்னும் இதை தெளிவா கிருஷ்ணர் திரும்பவும் சொல்ல போறார். அப்பதான் இன்னும் கிளாரிட்டி வரும் நமக்கு. இருந்தாலும் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ நன்றாக நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். சகுண பிரம்மத்தை சொல்லலை. நம்ம சங்க சக்கர கதாதாரி மகாவிஷ்ணு, சூலதாரி சிவன், சக்தி இந்த மாதிரி சொல்லலை. நிர்குணம். நிர்குணம்னா இங்க கருத்துக்களை தான் தியானம் பண்ண முடியும். நான் பூரணமானவன், நான் தூய்மையானவன், நான் சுத்தமானவன், அந்த மாதிரி தத்துவம் கருத்துக்கள். நான் தான், நானே எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிற தியானம். இறைவன் வேறு, நான் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தியானத்தை தான் சொல்லுகிறார் 13வது ஸ்லோகத்துல. இது 12வது ஸ்லோகத்தை ஒருத்தன் கேள்வி கேட்கலாம், அது ஒரு கனெக்ஷன் கொடுக்கிறார். இதெல்லாம் யாருக்கு முடியும் அப்படின்னா, நன்றாக தியானம் பண்ணியானா இது சாத்தியம்னு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு ஸ்ரீதரி சொல்றார். ஸ்ரீதரி வியாக்கியானத்துல இருக்கு. ஸ்லோகம் படிக்கலாம்.
அப்ரமத்தோனு யுஞ்சீத மனோமய்யர்பயன் சனைஹி அனிர்விண்ணோ யதா காலம் ஜிதஸ்வாசோ ஜிதாசனஹ. இது தியானத்துக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். இதில் சிம்பிளா சிலதை சொல்லுகிறார். ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா அப்ரமத்தா பவேத். முதல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் கல்யாணத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானா சொல்லி அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. சாவதானம்னு பேர். சாவதான் அப்படின்னா ஜாகிரதை. அவதானம்னா குரு அவதானம் மகதவதானம் பஜகோவிந்தத்துல பாக்கிறோம். அதனால அவதானம்னு சொன்னா மனதை அதிலேயே வை, கவனமாக இரு. அவதானம்னா கவனம். கணவனை மனைவி பெரியவங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னா, வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு வாழுங்கள். சாவதான. உங்களுக்கு நல்ல முகூர்த்தங்கள் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கட்டும். சுலக்ன, உங்களுக்கு நல்ல லக்னங்கள் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கட்டும். முகூர்த்தங்களை நீங்களும் விழிப்புணர்வோடு நல்ல காலங்களை கவனியுங்கள். வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள். அருமையான மந்திரங்கள். கல்யாண மந்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறதுக்காகவே இருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாமே. சாவதான், கேர்ஃபுல். அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம், இங்க கங்கைக்கு போகும்போது எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த காலில் கால் வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல தலையில தான் கபால மோட்சம் தான். கபால மோட்சம்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் கபாலம்னு பேர். அப்படியே உடஞ்சிடும் ரெண்டா. அதை சொல்றாங்களே, என்னவோ யோகிகளுக்கெல்லாம் தலை வழியா உயிர் போகுங்கிறாங்கல்ல. அது மாதிரி இங்க நமக்கு நிஜமாகவே அப்படி ஆயிடும். அது நம்ம கல்லு எல்லா கல்லுமே ஜாக்கிரதையா கால் வைக்கணும். இதுல கொஞ்சம் ஏமாந்தா, அன்னைக்கு கூட கங்கா ஆரத்தி எடுக்கிறப்போ யாரோ ஒருத்தர் டக்குன்னு விழுந்தார். அது வழக்கமா நிறைய பேர் விழுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது அவங்க வில் இல்லாம பண்ற நமஸ்காரம். அது நேச்சுரலா பண்ண வைக்கிற நமஸ்காரம். அப்ரமத்தா பவேத். அப்ரமத்தா. பிரணவோதனு ஷரோஹ்யாத்மா பிரம்மதல்லக்ஷ்யம் உச்யதே அப்ரமத்தேன வேத்தவ்யம். உபனிஷத் சொல்கிறது. அப்ரமத்தா. பிரமத்தஹான்னா கவனம் இல்லாம. பிரமாதங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது மத்து. பிரமாதா. பிரமாதன்னா தமிழ் பிரமாதம் வேற. தமிழ்ல பிரமாதம்னா வண்டர்ஃபுல், ஆஹா பிரமாதமா இருக்கு சுவாமி அப்படின்னு. சமஸ்கிருதத்துல பிரமாதமா இருக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரமாதமா இருக்குன்னா தப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே அது என்னன்னா பிரமோதமாக இருக்குன்னு சொல்ற வேண்டியது பிரமாதமாக இருக்குன்னு வந்துடுச்சு. தமிழ்ல இப்படி ஆயிப்போச்சு. பிரமோதம்னா ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பிரமோதமாக இருக்கிறதுன்னு சொன்னா உள்ளத்திலே மகிழ்ச்சியை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால இவர் மகாகணபதி கையில என்ன வச்சிருக்காருன்னா மோதக்கம். மோதம் கரோதி, முதம் கரோதி, முதாகராத்த மோதகம். அதனால அவர் என்னன்னா மோதக்கம்னு சொன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பூரணம். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்வீட். அங்கேயே போயிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, பிரமோதம் அப்படிங்கிறத போய் தமிழ்ல பிரமாதம் ஆயிருக்கு. நான் முதல்ல ஆந்திராவுக்கு போயிருந்தேன். ஒரு ஆந்திராவுக்கு போயிருந்த போது வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு யாரோ ஒருத்தர் காமிச்சார். பக்கத்தில் எல்லாரும் இருந்தாங்க. உடனே பிரமாதமா இருக்கே அப்படின்னு அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்தார். பார்த்த உடனே இவர் சொன்னார் பக்கத்தில், அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, பிரமாதம்னா இங்கே தப்புன்னு அர்த்தம் ஆந்திராவில். தமிழ்நாட்டிலாம் வேற பிரமாதம். அவருக்கும் சொல்ல தெரிஞ்சவருக்கும் சரியா தெரியல. அப்புறம் சம்ஸ்கிருதம் வாசிச்சப்படி தான் தெரிஞ்சுது.
பிரமாதகான்னு சொன்னால் கேர்லெஸ்ன்னு அர்த்தம். அப்புறம் என்ன இனிமேல் எப்படி சொல்லணும்னு நீ ஆந்திராவில் வந்து சொன்ன, ஆந்திரான்னு இல்லை எங்கேயுமே நீ சொல்லு, நல்லது அது பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பிரம்மாண்டமாக இருக்கு, பிரம்மாண்டத்தில் தான் இது இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்ல பிரம்மாண்டமாக இருக்கு. விட்டலாச்சாரியாவின் பிரம்மாண்டமான தயாரிப்பு. பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டத்துக்குள்ளதான் இருக்கு இதெல்லாமே. பரவாயில்ல பிரம்மாண்டமா இருக்கு. நம்மெல்லாம் சில வார்த்தையை கவனிக்கிறதே இல்லை, என்ன சொல்றோம்னு கொஞ்சம் யோசிச்சா என்னதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம்னே தெரியறது இல்லை, அலர்ட்டா இல்லை. அதனால இங்க அப்ரமத்தா பவேத், முதல்ல அலர்ட்டா இருக்கணுமா, வாழ்க்கையில இருந்து கொண்டு அலர்ட்டா இருந்து கொண்டு. அனிர்விண்ணஹா, அனிர்விண்ணஹான்னு அர்த்தம் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல். நம்ம மனசு ரொம்ப ஏமாத்திடும், நமக்கு நல்ல ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணுவது, அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் ஒரு நாள் 2 நாள்லாம் ஓகே அப்படின்லாம் சொல்லுவது. நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட தப்பு இல்லை, அது வராது. அப்படி ஒரு வேளை இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அது வரைக்கும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஆலசியம் ஹி மனுஷியானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபு. சோம்பேறித்தனம் தான் மனிதனுக்கு மாபெரும் சத்ருன்னு சொல்லியிருக்கு. சோம்பேறித்தனம். அதனால அனிர்விண்ணஹான்னா இந்த இடத்துல வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் இன்னொரு அர்த்தம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல். அவர் வந்து அனலசகான்னு எழுதியிருக்கார் ஸ்ரீதரி வியாக்கியானத்தில். அனலசகா, அனலசகான்னா ஆலசியம் இல்லாமல் அர்த்தம். அனிர்விண்ணஹா. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜித ஆசனஹா, ரெண்டு இது சொல்றார். அப்ரமத்தகாங்கிறது விவேகத்தை குறிக்கிறது, அனிர்விண்ணகாங்கிறது வைராக்கியத்தை குறிக்கிறது. அப்புறம் அனிர்விண்ணகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சோம்பேறித்தனம் இல்லாமல். என்ன பண்ணணும்னா ஜித ஆசனஹா, நன்றாக உட்கார்றதுக்கு ஆசன சித்தி பண்ணணும். ஆசன சித்தினா தியானத்துக்கு உட்கார்ந்தா காலை மாற்றப்படாது, அதுக்கு பேர் தான் ஆசன சித்தின்னு பேர். சும்மா சும்மா நமக்கு நம்ம தியானம் ஆரம்பிக்கிற போதே நமக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 70, 65. காலு முட்டி வலி தெரியும். இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்போது தெரியும், நல்லா அது வரப்போகிறதுன்னு நல்லா தெரியும். அதுக்கு ரெடியாக இருக்க வேண்டியதான். கடவுளே அது வந்தால் தாங்கிறதுக்கு சக்தியை கொடு, அது நிச்சயமாக வரும், சந்தேகம் இல்லை. முட்டி வலி, முழங்கால் வலி, முட்டி குழங்குற எண்ணெயை தடவிண்டு, முட்டி குழங்குற எண்ணெய்னு ஒன்று உண்டு, அது பரவாயில்ல விட்டுடும். அந்த அப்ரமத்தா நிர்விண்ணஹா ஜித ஆசனஹா, ஆசனத்தை நன்றாக சித்தி பண்ணி. அதுக்கப்புறம் என்ன ஜித ஸ்வாசா, காற்றையும் சுவாசத்தையும் ஜெயிக்கணும். இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. முதல்ல உடம்பை கட்டுப்படுத்தணும், பாடியை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் சுவாசத்தை, அன்னமய கோஷத்தை கட்டுப்படுத்தி, பிறகு பிராணமய கோஷத்தை கட்டுப்படுத்தி ஜிதஸ்வாசா. அப்புறம் என்னன்னா யதா காலம், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் சனைஹி மனஹா மயி அர்ப்பயன் அனுயுஞ்சீத. நான் பிறகு அண்மையை நல்லா சொல்றேன். முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசை எங்க சனைஹிங்கிறார் பகவான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சனைஹின்னா மெதுவாக அர்த்தம். எடுத்த உடனே அப்படின்னா என்னத்த உள்ள இருக்கிறதெல்லாம் பயங்கரமா வந்தாலும் பிசாசு பூதமெல்லாம் வர ஆரம்பிச்சோம். மெதுவாக இதெல்லாம் டைம் கொடுக்கணும். பண்ணாம என்ன பண்றதுன்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சனைஹி, முதல்ல பாடி ரிலாக்ஸேஷன், அப்புறம் பிராணா ரிலாக்ஸேஷன், அப்புறம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி, அப்புறம் இதெல்லாம் பண்ணி. இப்போ நம்ம தியானமே வேகமாக சொல்லித்தர வேண்டியிருக்கு. சொல்லிக் கொடுக்குற முறையில் பார்த்தீங்கன்னா தியானம் இன்னும் மெதுவாக சொல்லிக் கொடுத்தா இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுது. அவ்வளோ இருக்குது அழகாக பண்ணினா. ஆனால் அது கைடட் மெடிடேஷன் தானே. நீங்கள் தனியாக பண்ணுற போது நல்லா பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கைடு தான் பண்ணுறோம். அதனால மனஹா மயி அர்ப்பயன், அந்த அதில் விட்டு போனதில் இருக்கு பாருங்க, மயி அர்ப்பயன், என்னிடத்தில் வைத்து அனுயுஞ்சீத.
மனசை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் மாலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். இன்னைக்கு தியானம் லேட்டாக முடிஞ்சுது. அதனால 10 நிமிஷம் லேட்டாக கிளாஸ் ஆரம்பிச்சது. அதனால 10